ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, நேற்று அதாவது 18/6/2026 அன்னைக்கு நம்மளோட லெஃப்டினன்ட் மீனாட்சி சுந்தரம் கீர்த்தி சக்ரா அவங்கள போய் மதுரை மாவட்டத்தை முன்னாள் படைவீரர் சங்கமும் அனைத்து முன்னாள் படைவீரர்கள் சார்பாகவும் நேற்று அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்களுக்கான மரியாதை செஞ்சோம். அதை பற்றின சின்ன வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லெஃப்டினன்ட் மீனாட்சி சுந்தரம் கீர்த்தி சக்ரா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க காஷ்மீரில் பணியில் இருக்கும்போது அவங்க தீவிரவாதி தாக்குதலில் அவங்களோட தாடி, அவங்களோட கை, ஷோல்டரை எல்லாமே அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு குடியரசு செலவு மூலமாக கீர்த்தி சக்ரா அவார்டு கொடுத்துருந்தாங்க. நம்மளோட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவங்க நேரடியாக கூப்பிட்டு அவங்களுக்கான பாராட்டுகளும் செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படைவீரர் நலச்சங்கமும் திருமங்கலத்தை சேர்ந்த நண்பர்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கான நம்ம மரியாதையை செஞ்சு அவங்களுக்கு நம்ம கௌரவப்படுத்திட்டு வந்தோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கடமை நம்மளோட இராணுவ வீரர்களை நம்ம வெளி உலகு தெரிவிக்கணும். அவங்களோட பெருமைகளை எல்லா பக்கமும் போற்றணும். இராணுவத்தில் சேர்றதுக்கு நிறையா பேரை ஊக்குவிக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறையா நபர்கள் நம்மளோட நாட்டுக்கு பெருமை சேர்த்த, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த நண்பர்கள் இராணுவத்தில் பணி செஞ்சு நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வரணும். ப்ளஸ் நிறையா இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ப்ளஸ் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து கடைகள் ஓப்பனிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் கடைக்கு வாங்க, எங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் நாட்டை காப்பாற்றி விருது வாங்கிக்கிட்டு வந்த இராணுவ வீரர்கள் கதைகளையும் அவங்க எப்படி அதை காப்பாற்றினாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு பற்றியும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அடுத்த ஜென்ரேஷன் இராணுவத்துக்கு பணி செய்கிறதுக்கு அவங்க வருவாங்க. ஏன்னா நம்மளோட கடமை இது. சர்வீஸ்மேன் நம்மளோட கடமை. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் வீட்டை சுற்றி யாராவது ஸ்கூல்ஸ் மற்ற விஷயங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட இராணுவ வீரர்களை கொண்டு அவங்கள கடத்திறப்பு விழாவுக்கோ இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ அவங்கள கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படிங்கிற சின்ன கோரிக்கையை மட்டும் நீங்கள் வைங்க. நம்ம வேலை பார்த்துட்டு இன்றைக்கி பென்ஷன் வந்துட்டோம். அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இராணுவத்துக்கு போகணும். அதுக்கு என்ன மோட்டிவேஷன் நம்மளால் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி அவங்கள இன்னும் அதிகமான நபர்களை, நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நபர்களை இராணுவத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.